ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 10.1 எக்ஸசைஸ் 10.1ல் 4th சம் பார்க்குறோம். எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் 8 power minus 1 into 5 power 3 divided by 2 power minus 4. ஓகேவா, இதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். பி எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்குது. பவர் வேறு, பேஸ் வேறு. ஸோ ஒன்றுமே செய்ய முடியாது, இண்டிவிஜுவலாக தான் பண்ண முடியும். ஸோ இண்டிவிஜுவலாக பண்ணும்போது 8 power minus 1 எப்படி எழுதலான்னு பாருங்கள். a power minus m is equal to 1 by a power m. அதே கான்செப்ட் தான் இதுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 by 8ன்னு வந்துடும். மேலே இருக்க 5 by 3 அப்படியே இருக்கும். கீழே இருக்க 2 power minus 4 ப்ளஸ் 2 power minus 2 power 4ஆக மாறுறதுக்காக இங்கே 1 வந்துடும். மேலே தான் நம்ம 2 power 4 போட முடியும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 into 5 into 5 2 into 2 into 2 into 2 by 8. So 1 2s are 2, 4 2s are 8, 1 2s are 2, 2 2s are 4, 2 2. So answer 5 into 5 25, 5 2s are 10, so is equal to 250. ஸோ இதுதான் ஆன்சர் 250. ஓகேவா, ஸோ இதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா a power m into b power m = என்ன எழுதலாம், ab whole power m. ஸோ அதே மாதிரி எழுதும்போது 5 into 2 whole power minus 1 into 6 power minus 1. ஸோ 10 power minus 1 into 6 power minus 1. ஸோ a power minus m into b power இதே தான் b power m. ஸோ 10 into 6 whole power minus 1 is equal to 60 whole power minus 1. இதை a power minus m is equal to 1 by a power m. அந்த மெத்தடில் பார்க்கும்போது 1 by 60. ஸோ இதுதான் ஆன்சர். என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியுதா, a power m into b power m is equal to ab whole power m. ஸோ 5 into 2 10, 6 power minus 1. ஸோ இது ab whole power m அதே தான். ஸோ 10 into 6 60 whole power m. a power minus m is equal to 1 by a power m. ஸோ அது மாதிரி பண்ணும்போது ஹோல் பவர் இங்கே 1 இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கு ஆன்சர் சேமாக தான் வருங்கிறதுனால நான் அதையே போட்டிருக்கேன் 1 by 60. ஓகேவா, இதுதான்